தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கானா முத்து, கானா அண்ட் பிளேபேக் சிங்கர். படிப்புல மட்டி பாட்டுல கெட்டி தெரியல நான் பாரு கானாவை எட்டி என்னை போல பாட்டு உன்னிடத்தில் காட்டு, என்னை போல பாட்டு உன்னிடத்தில் காட்டு, பழனியின் பாட்டு தனிப்பட்ட ரூட்டு. ஒரு டெத்துல வந்து ஒரு 4 பேர் உட்காந்து அந்த கண்ணு முழிச்சுன்னு பாயின்னு இருப்பாங்க. இது போறப்ப நைட்ல எல்லாம் அப்பா விட மாட்டாரு, என்ன அப்பா விட மாட்டாரு, நீ கானெல்லாம் போனா கெட்டுருவா அப்படின்ட்டு. ஒரு +2 ரேஞ்ச் அப்போ படிக்கிறப்பதான் என்னை நம்பி அனுப்ப ஆரம்பிச்சார் அப்பா. எங்க வெளியே போத்து ஃப்ரெண்டுங்க வீட்டில் தங்குறது அந்த மாதிரி. கதவை திறந்தால் கதவை திறந்தால் யாருமே இல்லை, உள்ள புகுந்தாக்க நாம் ஒரு பிள்ளை, மீறி செல்லாத தாய் தந்தை சொல்லை, வெளியே வரும்போது ஒரு கண் கொள்ளை. இவங்கெல்லாம் வந்து என்னோட நண்பர்கள், எல்லாமே மச்சான்கள், ஸ்டூடெண்ட்டு எல்லாமே கலந்து. இவர் வந்து முருகா, என்னோட சின்ன வயசுலேருந்து என் கூட ஒரு பயணிக்கிற ஆளு. இவர் வந்து அகராதி தீபன், இவர் பேர் தீபன், அகராதி விரைவுபட்டாரு. இவர் வந்து சந்தோஷ், இவர் வந்து அவுட்ராஜ், அப்புறம் வந்து காசி, இவர் வந்து இப்போதான் ஸ்டூடெண்டா சேர்ந்துட்டு இருக்காரு. இவர் வந்து கோகுல் வேவ், இவரு பாடலாசிரியர், பாடகர் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். நிறைய திறமைகள் இருக்குது. உன்னோட அந்த பாட்டு பாடு கொஞ்சம். கைமால போட்டு எனக்கு கைவலி உன்னை மைதிலி கதையா போயிட்டு வரலாம் கவலி காவலி கணுராரா நெருக்கி சின்னதி கொரோனா கோமதி ரேசனை வாங்க போது நீ கொண்டாடேவதி திருவள்ளூர் திருப்பதி தண்ணி தண்ணி காவா தண்ணி வாங்கி தர கொள்ளா முண்டு முண்டு குடிக்காய நீ அது வாங்கி தர பிரியாணி வாங்கி தர வரியாணி முட்டி முட்டி மோதுவேன் தமிழே மோதுவேன் கொஞ்சம் மேல நிக்க வச்சு கொம்ப போட்டு சோதிவேன். நான் எப்படி கானா கத்துக்கினேன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப சென்ட் கேப்ரியல் ஹையர் செகண்டரி பிராட்வேல இருக்கு ஸ்கூல். அது அந்த ஸ்கூல்ல நான் 6th படிச்சுட்டு இருக்கிறப்போ அப்பா அங்க இறந்துட்டாங்க, எங்க பெரியமா இறந்துட்டாங்க. எங்க பெரியமா சாவுல கானா பாடகர்கள் வந்து மூத்த கலைஞர்கள் வந்து மாரியப்பா, மரி அண்ணன், அப்பா அருணாச்சல் அண்ணன், எங்க ஊர் பாடகர், இவங்க எல்லாமே அப்பா சொல்லி இவங்க வந்து எல்லாம் பாடுறாங்க. அந்த இடத்துல எங்க அத்தை வந்து முனியம்மாள் அவங்க பாடுறப்பதான் எனக்கு வந்து என்னடா இது ஒரு டெப்தான வாய்ஸ், இந்த வாய்ஸுக்கு இந்த அப்படியே அத்தை பாடணும்னு எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. தீர பங்காளா இது நச்சா தீர பங்காளா இடிஞ்சி கெடுக்குதடா கிட்ட வாடி பெண்களா சிமிட்டி கொண்டா பெண்களா நாம்பு கொண்டா பெண்களா நச்சத்தீர பங்காளா இது நச்சத்தீர பங்காளா இடிஞ்சி கெடுக்குதடா கிட்ட வாடி பெண்களா சிமிட்டி கொண்டா பெண்களா நாம்பு கொண்டா பெண்களா. அத்தனையா வேலை வாங்கினானே கொலத்தக்கார தூமா பையா முக்கால கூலி குத்தானே. அத்தனையா வேலை வாங்கினானே அந்த கொலத்தக்கார தூமா பையா முக்கால கூலி குத்தானே. போல கொத்தர ரோடு இது முனியம்மா வீடு, முனியம்மா வீட்டில் அலமேலு பெண்ணு, அலமேல பெண்ணு இது அலமேலு கண்ணு. எங்க அத்தை பாட எல்லாருமே பாட 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 அந்த ஒரு மேல ரொம்ப ஈர்ப்பு. ஒரு கட்டத்துக்கு மேல புண்ணியர் பாடல் ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிச்சு. புண்ணியரோட பாடல் ரொம்ப விரும்பி கேட்பேன். அத்தி மரத்துல குயிலு கூவுது அத்தை மகளே வாடியம்மா, ஆசையிலே தேகம் தூடிக்குது அனைத்து சுகத்தை தாடியம்மா. இந்த மாதிரி பாடல்கள் நிறைய கேட்க 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 ஒரு நாள் புண்ணியர் வாய்ஸ்லயே நான் பாடுறேன்ட்டு எங்க அப்பா கிட்ட பாடி காமிச்சேன். எங்க அப்பா என்ன திட்டினாரு, என்னடா பாடுற, திட்டாரு, அசிங்கமா திட்டினாரு, என்ன நல்லாவே பாடல அப்படின்ட்டு. எனக்குள்ள உன்ன ஏக்கம் அதை அப்படியே நான் கேட்டு 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 புண்ணியர் பாடல கேட்டு கேட்டு ஒரு நாள் எங்க அப்பாவோட வாய்ஸ்லயே நான் பாடி காமிச்சேன் ஒரு பாட்டை. அதான் அந்த மன்னாரன் நான் மன்னார் அந்த பாடல். மன்னாரே மகிமா உள்ள மன்னாரே மச்சா என்ன சொன்னாரே, அத்தங்கர ஓரமா கண்டு பிடிக்க சொன்னாரு, தலை கீழா நடக்காத மண்ட பத்திரமா வெயிட்டிக மூல பத்திரப்பா, தலை கீழா நடக்காத மண்ட பத்திரமா வெயிட்டிக மூல பத்திரப்பா. அன்னாருக்கு இன்னாரு இன்னாருக்கு அன்னாரே நல்லா வச்சு பண்ணாரு, யாரு என்ன பண்ணாலும் உன் கதையில முன்னேறு, உன் கதையில முன்னேறு.
நார்த் மெட்ராஸ்னால வட சென்னைனாலே கானா சார். எங்க பார்த்தாலும் கானா நடக்கும். ஒரு டெத்துல வந்து ஒரு 4 பேரை உட்காந்து அந்த கண்ணு முழிச்சுன்னு பாயின்னு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து எல்லாருக்கிட்டையும் போய் அந்த கானா வந்து பார்ப்பேன். ஒரு கானானாலே ஒரு துக்கமான பாடலாம் இருக்கும், ஜாலியான பாடலாம் இருக்கும், சிந்திக்கக்கூடிய பாடலாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கலவையா கொடுக்குது அந்த கானா இசை. ப்ளூஸ் இசைக்கும் கானாக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இதுல இருந்து அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். என் ஃப்ரெண்டு அவங்க சொந்தக்காரி இறந்துட்டாங்க. மச்சான் பாடு மச்சான் நைட்ல கானா அப்படின்றப்போ அங்க மைக் பிடிக்கிறப்போ இப்படி ஆடுது, கையெல்லாம் ஆடுது. அதுதான் என்னோட சாவு தான் முதல் மேடை நான் பிடிச்ச அந்த பாடின பாட்டு. அப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய அப்படியே கானா நிறைய கத்துக்கிட்டேன். இப்போ கானாக்கான கிளாஸும் நானும் எடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு சைடு வந்து மாஸ்டர் கிளாஸ் நானும் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு சில விஷயம்லாம் கத்துக்கணும். சிலர் புக்கு படிச்சவங்க அந்த ஜியு போப் என்கின்ற வீரமா முனிவர் அவர் வந்து தமிழ் புத்தகத்தை வந்து இங்கிலீஷ்லயும் அந்த மாதிரி மாற்று மொழி பண்ணார்ல. அவர்கிட்ட இருந்து அவரு கானா பத்தி ஒரு வரலாறு எழுதி வச்சிருந்தாரு. அதை வந்து அந்த பால் ஜேக்கப் அடிக்கிட்ட அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கத்துக்கணும். இது எப்படி வந்தது கானா, அதெல்லாம் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு கிளாஸ் வரலாறா ஒரு எடுக்கிறப்போ, கானாவோட கிளாஸ் எடுக்கிறப்போ அவங்களுக்கும் இப்போ சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்க, சூப்பர் சிங்கர்ல இருந்து அந்த சைட்ல இருந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்போ அவங்கள அந்த இடத்துல அவங்கள அங்கேயே பாட வச்சு லிரிக் எழுத வச்சு அப்படி அனுப்புறப்ப அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணே. இது ஒரு வித்தியாசமா இருக்குது. கானான்றது வந்து நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு இருப்பான ஒரு விசை. மனிதனோட கஷ்டங்களை அது வெளியே சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பாடலாம் இரங்கல் தான் வீட்டுலதான் கானாவே கத்துக்குது. வேற எந்த பெரிய பெரிய மேடைகள் எங்கேயும் கிடையாது. அகராதி தீபன் ஒரு ஆக்டரும் இவரு. ஆனா இவருக்குள்ள நிறைய திறமை இது. பாட்டுலாம் பாடுவாரு. எனக்கோசம் ஒரு பாட்டு பாடுங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிக்குடி எங்க பேரா என் தடியடி. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிக்குடி எங்க பேரா என் தடியடி. தாத்தா தடிய எடுக்க இல்ல பொடிய பறந்துடுச்சு தாத்தோய். தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிக்குடி எங்க பேரா என் தடியடி. ஆர்பார்ல வேலை செய்யறவங்க மனோகரன் அவர் பேரு. அவரும் மூத்த கலைஞர். இவங்கள் தான் நான் ஏரியால பார்த்த பாடகர். பழனி புண்ணியர் இவங்களாம் நேரில் நான் பார்க்கல. இவங்களாம் ஆல்பத்துல பார்த்தேன். ஆனா இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட லைவ் ஹீரோன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் நேர்ல பார்த்த ஹீரோக்கள்னு இவங்க தான். மனோகர் அண்ணன், அருணாச்சல அண்ணன், மாரியப்பா, எங்க அப்பா பாடுறப்போ ஒரு எங்கன்னா அப்பா பாடுறப்போ ஜனங்க கை தட்டுது. அந்த கை தட்டுறப்போ அதோட ஒரு சந்தோஷமே அது சொல்ல முடியாது. இப்ப என்ன சொல்ல முடியாது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லாரு, நான் ஆல்பம் பண்ண நினைச்சேன்டா. அப்போ உங்க அம்மா எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலடா, மூக்குத்தி வச்சு நகை வச்சு எதுவும் கொடுக்கலடா. குத்துந்தாருன்னா நான் என்னத்துக்கு நான் பெரிய பாடகரா இருப்பேன் அப்படின்னு சொல்லினே இருப்பாரு. அடிக்கடி சொல்லுவாரு இதை. சரி அப்பா அப்போ பண்ணல பழுங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு வந்து குணா சொல்லி லோகனை ஒரு நாள் கூப்பிடுறாரு. இந்த மாதிரி ரஞ்சித் சார்னு ஒருத்தரை பார்க்க போறேன்டா, மெட்ராஸ் படம் எடுத்தாரு. அப்பதான் முதல் ரஞ்சித் அண்ணனை பார்க்க போறோம். அவரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். அப்போ வந்து காலா படம் எடுத்து முடிச்சிட்டாரு. எடுத்து முடிச்சதுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு புது முகங்களை சந்திக்கிறேன். அறிவு, இசைவாணி, பாலச்சந்திரி இவங்க எல்லாம் கானால இருக்கிறவங்க தான். அன்னைக்கு வந்து அறிவு ரேப் பாடகர் ஒரு 4 பாடகர். தென்மா அவர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிடுறாரு. ஒரே மாசத்துல 20 பாட்டை கம்போஸ் பண்ணி ஒரு மேடையில ஏத்துறாரு. அதான் காஸ்ட்லெஸ் கலெக்டிவ். அப்போ ஒன்ஸ் மோர் கேட்ட பாடல் எதுனா, உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு. அந்த பாட்டை வந்து 2வது ஒன்ஸ் மோர் கேட்கறப்ப அந்த பாட்டை பாடின சந்தோஷமா இருந்தது. மறாவது நாள் தி இந்துன்னு பேப்பர்ல, அப்புறம் இந்தியா டுடே இந்த பேப்பர்ல என்னோட போட்டோ போட்டு இப்படி கை வச்சு உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா அப்படின்ற மாதிரி. வச்சாண்டா என் பாட்டனுக்கு வெட்டு. அதனால தாண்ட தரா இப்போ போட்டா உள்ள தீட்டு. நீ கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னு போடாத ஆட்டம். எங்க பாட்டனை போல் நாங்க இப்போ கைய கட்ட மாட்டோம். சலுகை இல்லடா, அதற்கு சலுகை இல்லடா. என் உரிமையை தான் பறிக்க உனக்கு உரிமை இல்லடா. உதவி இல்லடா, அதற்கு உதவி இல்லடா. உன் காலடியில் பழுப்பதெல்லாம் பதவி இல்லடா. பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வெட்டு. அதனால தாண்ட தரா இப்போ போட்டா உள்ள சீட்டு. இப்படி கையை காமிச்சு எடுத்து அந்த போட்டோ எல்லா இடத்துலயும் பரவிச்சு. ராக் ஸ்டார்னா யாருன்னு உங்களுக்குள்ள பேசுவாங்க. ராக் ஸ்டார்னா இதுதான்டா பாடுறா, இதுதான் ராக் ஸ்டார். நான் படிச்சு பட்டம்லாம் வாங்கல. BA BL LLB அந்த மாதிரிலாம் நான் வாங்கவே இல்லை. நான் படிக்காத வாங்கின பட்டம் திரைப்பட பின்னணி பாடகர் அப்படின்னு ஒரு பேர் போடுறப்பதான் எனக்கு உள்ள ஒரு மனசு சந்தோஷம். அது வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம். நான் பேர் எடுக்க வந்து அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம்,
என் பிள்ளை ஏதோ ஒரு வழியில போகுது, ஒரு வழியில ஜெயிக்குது அப்படின்ற சந்தோஷம். எங்க அம்மா தான் என்னம்மா நம்மளெல்லாம் போனா ஒரு 4 ரவுண்ட்ல தெத்தி விட்டுருவாங்கம்மா சொல்றேன். ஏய் நீ போடா, நீ கட்சி வரைக்கும் நீ போவ பாரு அப்படின்னு எங்க அம்மா தெத்தி அனுப்புறாங்க. திகத்திலே போறானோ A1 படம் பாடினேன். A1 படம் பாடின அப்புறம் சார்பேட்டால திடீர்னு வந்து என்ஜாய் ஆடியோ லான்ச்ல வந்து சொல்ற சந்தோஷம் சார், டே உங்க அண்ணன் பாட சொல்லிட்டாரா அந்த பாட்டை. என்ன பாட்டுனா சார்பேட்டா படத்துலடா. பயங்கரமான சந்தோஷம். அந்த பாட்டுக்கு எப்போ வெயிட் பண்ணிக்கிறேன், எப்போ பாடலான்ட்டு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. தொடர்ந்து வாய்ப்புகள்லாம் வருது. வானம் விடிஞ்சிடுச்சு காசுடா மோலத்தை, ஓல மறைஞ்சிடுச்சு போடுடா ஆட்டத்தை, ஏ வாராண்டா தள்ளிக்கோ நீ வேறாண்ட வச்சுக்கோ, கபில வாராண்டா தள்ளிக்கோ நீ வேறாண்ட வச்சுக்கோ. தொடர்ந்து கானாமூர்த்தி இந்த பாட்டு ரிலீஸ் ஆன பிறகு கன்னட படமும் பாடுறேன். இப்போ டோன்ட் வரி பேபி சின்னம்மான்னு ஒரு பாட்டு ஒன்று பாடி இருக்கிறேன் பீமான்ற படத்துல. ஒரு 20 மில்லியன் போயிடுச்சு அந்த பாட்டு. டோன்ட் வரி பேபி சின்னம்மா நீ இதெல்லாம் பேடா காப்பாடுதாலே அண்ணம்மா, அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி இருக்கிறேன். ஒரு கானா சிங்கர் இந்த ஸ்டேட்டை விட்டு அந்த ஸ்டேட்ல போய் பாடுறேன். பெங்களூர்ல வந்து கானாக்கு நிறைய கூப்பிடுவாங்க. ஃப்ரெடி மாக்லின்னு ஒரு ஷோ பார்த்தேன்னு சொன்னால, அந்த ஷோ எப்படி இருந்ததுன்னா, இப்படி பார்த்தா இவ் லைட்ல அந்த என்னோட ஒரு 10 மடங்கு இருக்கும். அவள் லைட்ல உட்காந்துக்கிறாங்க எல்லாருமே. மலேசியால பெரிய ஷோ. ஒரு 14,000-15,000 பேர்கிட்ட க்ரௌடு. இப்போ உள்ள போனா 3 சைடு ஸ்டேஜ். இப்படி போயிட்டு இப்படி டீ மாதிரி ஆகுது. இப்படியும் போய் கவர் பண்ணணும், இப்படியும் போய் கவர் பண்ணணும், இப்படியும் போய் கவர் பண்ணணும். சென்ட்ரா நின்னுங்கினேன். சந்தோஷ் நாராயண் சார் வந்தார் கூட இந்த பாட்டு பாடுறப்போ. அவர் ஒரு சைடு பிரிய, நான் ஒரு சைடு பிரிய. அவருக்கு எனக்கு ஒரு பேர ஆயிடுச்சு. டான்ஸ்லாம் போடுவோம். அவர் என்ன பார்த்து டான்ஸ் பண்ணுவாரு. ஏய் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் முத்து உன் பேர் தான்டா ஃபர்ஸ்ட் குத்துக்கிறேன் அப்படின்னுவார். ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவமா ஒரு நல்லா என்கிட்ட பழகுவாரு. நான் சாப்பிட்டு இருப்பேன், அந்த தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுவாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சென்னையில ஒரு ஷோ பண்ணல, வெளியூர்லாம் போய் பாடுறோம். ஆனா நம்ம ஊர் தான் எனக்கு, நான் என் ஊர்ல பேர் எடுத்தா தானே வெளியூர்ல போய் பேர் எடுத்துக்கணும் நல்லா இருக்குன்ட்டு சென்னையில ஷோ மாட்டுமான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் ஃபோன் பண்றாரு, டேய் சென்னையில ஒரு ஷோ பண்றேன்டா, அவுட்டோர்டா. ஏன்னா ஃபுட்பால் கிரவுண்டு பெரிய கிரவுண்ட்ல இது வரைக்கும் 30 வருஷமா பர்மிஷன் கொடுக்கலடா, அது நம்ம தானே முத குத்துக்கிறாருன்னு சொல்றாரு. ஆஹா வாடா எப்பா வெயிட்டு பார்த்தா 35,000 பேர் கிரௌடு சுத்தி இருக்குது. சென்ட்ரா ஒரு பெரிய ஸ்டேஜ். அதுலயும் மாஸ் பண்ணோம். நான் செல்ல பார்த்து டிவில பார்த்த மேடைகள் எல்லாமே நான் வந்து போய் கான்சர்ட்ல போய் பாட எனக்கு ஒரு சந்தோஷமா. நான் கானா பாடுற பையன் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நான் போறப்போ எனக்கு சந்தோஷம். தொடர்ந்து என்ன மாதிரி கானா பாடகர்கள் எல்லாமே கான்சர்ட்ல பாடணும், அதுதான் என்னோட ஆசை. இவங்க தான் என்னோட லைஃப் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம். இவங்க தான். இவங்க பேரு லாவண்யா பூவிழி. வீட்டுல செல்லம்மா வந்து தாயம்மான்னு கூடுவாங்க. நான் இன்ன வரைக்கும் லாவண்யம்லாம் அவனும் கூட மாட்டேன், தாயம்மான் தான் கூடுவேன். எனக்கு வந்து எங்க அம்மா மாதிரியே என்னை அவ்வளோ பொறுப்பா பார்த்துக்குவாங்க. எனக்கு பயங்கர சப்போர்ட். நீ இது பண்ணு அது பண்ணு, ஏன் ஆல்பம் பண்ண மாட்டேன்ற கேள்வி கேட்பாங்க. நான் சில நாள் ஏன் ஒரு 5 நாள் 6 நாள் வீட்டுல இருந்துட்டேன்னா, ஏன் இவ்வளவு நாள் வீட்டுல இருக்கிற, ஏன் வெளியே போல, அடுத்த வேலையை தேடு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு துணை இவங்க தான். ராஜா வாழ்க்கை எனக்கு. எங்களுக்குள்ள எந்த சண்டை நாங்க போட்டுக்க மாட்டோம். சண்டை அப்படியே வந்தாலும் ஒன்னாயிடுவோம். அந்த செகண்ட் வெளியே போயிட்டு வந்து நான் பேசிடணும். காலில் கூட உயிர் ஒன்றும் பேசினா கிடையாது. முன்னாடி காலில் தானே உயிரான். எங்க வீட்டுக்காரர் எனக்கு கத்து கொடுத்தது நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த பிரச்சனை நல்லா போயிட்டு இருக்கு இது வரைக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரணும். அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரப்போ, அடுத்தடுத்த மேடையில ஏறுறப்போ என்னோட ஊரும் என்னை சார்ந்து இருக்கிற மக்களும் அடுத்தடுத்து என் பின்னாடி அப்படியே வலிச்சுன்னு ஒரு ஆசை. இந்த சமூகம் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் மறுபடியும் அவங்களுக்கு அப்படியே கொடுக்கணும். அதுதான். தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.